அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன். ஒரு ஞானிக்கிட்ட 2 பேர் வந்தாங்களாம். ஒருத்தன் வருத்தத்தோட, நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். என்னுடைய மனசு அதை நினச்சி தினமும் துடிக்குது. நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டானா. இன்னொருத்தவன், நான் இவரளவுக்கு பெரிய பாவம்லாம் செய்யல. சின்ன சின்ன பொய்களும் சில பேரை ஏமாத்திருக்கேன். இப்படி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். தண்டிக்கிற அளவுக்கு இதெல்லாம் பெரிய பாவங்களா என்ன அப்படின்னு சொன்னானா. ஞானி சிரிச்சிட்டு முதல் ஆள்கிட்ட, நீ போய் ஒரு பெரிய பாறை ஒன்றை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். 2வது மனுஷன்கிட்ட, நீ போய் ஒரு கோணி நிறைய சின்ன சின்ன கற்கள் எல்லாம் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். 2 பேருமே அப்படியே செஞ்சாங்களாம். முதல்ல போனவன் ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வந்தானா. அடுத்தவன் கோணிப்பை நிறைய சின்ன கற்களை பொறுக்கிட்டு வந்தானா. இப்போ அந்த ஞானி, சரி 2 பேருமே கொண்டு வந்ததை சரியா எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல போய் திருப்பி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். முதல்ல பாறையை எடுத்துட்டு வந்தவன் அதே இடத்துல போய் வச்சுட்டு திரும்பி வந்தானா. 2வது மனுஷன் தயக்கத்தோட, இவ்வளவு கற்களையும் நான் எப்படி சரியா அதை எடுத்த இடத்துலே வைக்க முடியும் அப்படின்னு கேட்டானா. உடனே ஞானி, முடியாது இல்லையா, ஒரு பெரிய தவறு செஞ்சவன் அதுக்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அதுக்காக மாற்று பரிகாரம் செஞ்சு அதுலேருந்து மீட்சி அடையலாம். ஆனால் நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செஞ்சும் அதெல்லாம் பாவம்னு கூட நீ உணரலை. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட உனக்கு நினைவு இருக்காது. அவன் செஞ்ச பாவத்திலிருந்து சுலபமாக அவன் வெளியே வந்துடலாம். உன்னால் சீக்கிரம் அதிலிருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.